ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புதன்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பராக ஒரு டெம்புக்கு ஒரு டீயை போட்டு எங்கள் ஊர் ஸ்பெஷல் தட்டு வரிக்கி அதில் தோச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கட்டுச்சோறு. எங்கள் ஊர் ஸ்டைல் எப்படின்னா தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்வாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க, நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தா நம்ம வீட்டு பை விலைகளுக்கு பிடிக்காது, தூக்கி போட்டுருங்க. பூண்டு விற்கிற விலைக்கு நம்ம வந்து பூண்டை வேஸ்ட் ஆக்க முடியுமா? அதனால் நான் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஒரு டம்ளர் கரைச்சி வச்சுருக்கேன். 2 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர். இது நார்மல் புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் மொத்தமாக தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இது வந்து கொதிச்சிடணுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் நல்லா விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக கம 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 கட்டுசோறு ரெடியாக இருக்குங்க. இந்த கட்டுசோறுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுக்கறின்னு சொல்லுவாங்க, உப்பு கறி, அதுக்கப்புறம் மிளகு கறி, இந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி கட்டுச்சோறும் உருளைக்கிழங்கு தான் சாப்பாடுங்க. உங்கள் வீட்டில் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பசங்களுக்கும் கட்டுச்சோறுலாம் பேக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்துட்டேங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சுன்னா எப்பயும் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.